கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர் ஊழியர் ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை. வணக்கம் துரை, விவரங்கள். வணக்கம் சுமா. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் ஊழியர்கள் ஓய்வு பெற்றவர்கள் அனைவருமே சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் அண்ணாமலை பல்கலைக்கழக சாஸ்திரிகளில் ஒன்று கூடி உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. சுமார் 13 ஆண்டுகளாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசுடையாக்கப்பட்டு முதல் இதுவரை ஆசிரியர் ஊழியர்கள் பதவி உயர்வு, பணப்பலன், பணி நிரந்தரம் போன்ற சலுகைகள் கிடைக்காததால் தொடர் போராட்டம் நடைபெற்ற ஒரு நிலையில் வருகின்ற 2ஆம் தேதி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது. அதில் தமிழ்நாடு கவர்னர் கலந்து கொள்கிறார். அதை புறக்கணிக்கப் போவதாக ஆசிரியர்கள் ஊழியர்கள் கூறியுள்ளார்கள். கருணை அடிப்படையில் அமர்த்தப்பட்டவர்கள் இதுவரை நிரந்தரம் செய்யப்படவில்லை. சுமார் 12 ஆண்டுகளாக தொப்பு ஊழியர்கள் வேலை செய்யும் 300க்கும் மேற்பட்டோர் வெறும் 5000 ரூபாய் சம்பளத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள். சென்ற அரசும் இந்த அரசு எந்த நடவடிக்கையும் இருக்கவில்லை. அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்களின் பிரச்சனை தீர்க்கப்படும் என்று தமிழக முதல்வர் அறிவித்தும் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் இவர்களது பிரச்சனை தீர்க்கப்படும் என்று கூறியும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சுமார் 9000 பேர் இருந்த நிலையில் 5000 பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு 2000 பேர் மட்டும்தான் வேலை செய்து வருகிறார்கள். சுமார் 3 ஆண்டுகளாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் நியமிக்கப்படவில்லை. துணைவேந்தர் தேடுதல் குழு அறிக்கையை நியமித்துவிட்டு இதுவரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 35க்கும் மேற்பட்ட பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் உள்ளது. இதில் பல பேர் மரணமடைந்து விட்டார்கள். சுமார் 2024 முதல் ஓய்வு பெற்றவர்களுக்கு இதுவரை ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை. தங்களது 35 ஆண்டுகளாக வேலை செய்து தங்களது பணத்தை திருப்பி தருவதற்கு கூட நிர்வாகம் மறுக்கிறது என்று கண்ணீரோடு கூறுகிறார்கள். தமிழக அரசு இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர்ந்து பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்போம் என்று ஜாக் கூட்டமைப்பு சார்பாக கூறியுள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை.